வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு முறுக்கு பார்க்க போகிறோம். அதுதான் மணப்பாறை முறுக்கு. தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான முறுக்கு மணப்பாறை முறுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் எப்படி மண் வாசம் வருமோ அதே மாதிரி மணப்பாறைக்கு போனால் முறுக்கோட வாசமும் அந்த டேஸ்ட்டும் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அங்கே டீ கடை, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலுமே இந்த முறுக்கு சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கக்கூடிய முறுக்கு. இந்த மணப்பாறை முறுக்கை அதே டேஸ்ட்டில் அதே க்ரன்ச்சியாக இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கோட இன்க்ரீடியன்ஸை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பச்சரிசி 1/2 கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி 1 ஹவர் ஊற வச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே அதை காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதோட நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நான் லேசாக வறுத்து ஆற வச்சு இதை நான் மிக்சிலே அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது கூட சேர்த்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நான் லேசாக குறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இது எதனால் நம்ம அரைச்சி எடுக்கிறோம்னா இதோட வாசமும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இதை லேசாக அரைச்சிருக்கேன். இப்போ இதோட சேர்த்து 100 கிராம் கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதோட ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது 5 கிராம் தான். நம்ம கொஞ்சமாக இது சேர்த்துக்கிட்டால் போதும். இது எப்படின்னா உள்ளங்கையில் கொஞ்சம் போட்டு இதை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி இதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி போகிறனால இது எல்லா பக்கமும் சேர்ந்து அது நம்மளுக்கு சாப்பிட மாதிரி நல்லா டேஸ்ட்டை இன்னும் நல்லா கொடுக்கும். அதுக்காக நம்ம இதை க்ரஷ் பண்ணி போடுறோம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், சால்ட் ஒரு 2 ஸ்பூன். இந்த 2 ஸ்பூன் சால்ட்டை நான் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை நான் கரைச்சிக்கிறேன். இது நம்ம எதனால் கரைக்கணும்னா அப்போ தான் எல்லா பக்கமும் சேர்ந்து உப்பு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும், முறுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை கரைச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ நான் போட்டிருக்க ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மணப்பாறை முறுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ இதோட வெண்ணெய் நான் 50 கிராம் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கையால் ஃபஸ்ட்டு லேசாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிப்போம். பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி தெளித்து விட்டு நம்ம இதை லேசாக ஃபஸ்ட்டு பிசைஞ்சிப்போம். இதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி முறுக்கு புளிகிற அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் லூஸாகவே லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் அது நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் அது ரொம்ப குடிக்காது. இப்போ நான் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த முறுக்கு சூற கரண்டியில் பேக் சைடில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா இதில் தான் நான் அந்த முறுக்கை பிழிய போகிறேன். அப்போ தான் அது ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ நான் இதுக்கு ஒரு ஸ்டார் அச்சு உள்ளது எடுத்திருக்கேன். இதோட அச்சில் வச்சு அச்சுக்குள்ளே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 இதுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2த்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்துப்போம்.
கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நம்ம அதை பிடிச்சிக்கலாம். இப்போ அதை உள்ளே வச்சு ரொம்ப பெருசாக சுற்றாமல் சின்ன சின்னதாக நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுப்போம். இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணியிருக்க ஆயிலில் இதை போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முறுக்கை பிழிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம். இதுவே நீங்கள் 4-5 கூட போடலாம். அதையும் நான் உங்களுக்கு எப்படி போடணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி முறுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும்னா, அதோட பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 4 கூட ஒரே கரண்டியில் போடலாம். அதையும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 4 கார்னர்லையும் போட்டு நம்ம இதை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக முடியும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு ரெடி. நீங்களும் இந்த மணப்பாறை முறுக்கு ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.